ரஜினி சாருக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து 6லேருந்து 60 வரை இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. இந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்டாரையும் அந்த ஸ்டாரையும் கம்பேர் பண்ணி பேசணுங்கிற ஒரு தாட்டில் வந்து நான் இங்கே வந்து பேச வரல. ஒவ்வொரு ஸ்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக். ஒரு செலிபிரிட்டின்னு ஒருத்தன் வந்து தன்னோட வாழ்க்கையில் முன்னேறி வரானா, அவன் வாழ்க்கையில் பல அவமானங்கள் இருக்கும், பல தியாகங்கள் இருக்கும். அதே அளவு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சரியான டைமில் கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தனும் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணமே. விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாய்ப்பு அவரோட அப்பா மூலமாக கிடைக்குது. அந்த வாய்ப்பை வந்து அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா எத்தனையோ ஹீரோஸோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்க யாருமே இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இடத்துல இவர் எப்படி மேலே வந்திருக்காரு, எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருக்காரு, அது மாதிரி விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்து கேட்டிருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பீங்க. அதை மீறி நான் என்ன சொல்ல போகிறேன், நான் அதே தான் சொல்ல போகிறேன். அதை கொஞ்சம் வேறு ஃபார்மேட்டில் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். விஜய் சார் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் வந்து ஒன்று இருக்குது. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, பூயவனுக்காகன்னு ஒரு படம். அந்த படத்தில் கூட விஜய் அழகாக இருக்க மாட்டார். அவருடைய சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்காது. அவர் அந்தளவு டான்ஸ் ஆடி இருக்க மாட்டார். எதுவுமே பெருசாலாம் அந்தளவு அந்த சுச்சுவேஷனில் இருக்க டான்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சிம்பிளாக ஸ்டெப்பு போகணுமோ அந்தளவுக்கு தான் சிம்பிளாக ஸ்டெப்பு போட்டிருப்பாரு. அவர் பயங்கரமாலாம் ஒன்றும் நடிச்சிருக்க மாட்டார். எதுவுமே இருக்காது அந்த படத்தில், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா டைலாக். விஜய்க்கு டைலாக் பேச தெரியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் பூயவனுக்காக. ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா, அடையாளம் காட்டுவது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கதை தான், அந்த ஹீரோ கிடையாது. முதல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஹீரோவை வந்து வச்சு தான் படம் ஓடுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஹீரோவுக்கு வரணும்னா அவன் ஒரு 15 வருஷம் கஷ்டப்படணும் தன்னோட வாழ்க்கையில். அவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் தான் ஆகும், படம் ஓடாது. அதை மூலம் நல்லா யோசிக்கணும். இப்போ வந்து எத்தனையோ படங்கள் வருது, 40 கோடி கலெக்ஷன் வருது, 50 கோடி கலெக்ஷன் வருது, நம்ம பேசுகிறோம். அதெல்லாம் அவங்களுடைய வேல்யூ வச்சு தான் வந்து அது பிஸ்னஸ் ஆகுது. விஜய் அவர்களுடைய அட்டர் ஃப்ளாப் திரைப்படமாக இருந்தாலும் மினிமம் ஒரு 50 கோடி 60 கோடி வந்து கலெக்ஷன் வருது. அது அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. அவருடைய பேர் மூலமாக வர்றது வெறும் காசு தான். ஆனால் அந்த பேர் வந்ததுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்துடைய கதை செலக்ட் பண்ணுற தன்மை தான். அவர் தன்னோட வாழ்க்கையில் பல கதைகளை வந்து தவறாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சரியான கதை ஆரம்ப காலத்தில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த சரியாக செலக்ட் பண்ண காரணத்தினால தான் இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அடைஞ்சிருக்காரு. எத்தனையோ தவறான கருத்துக்களை அவர் மேலே வச்சாலும் கூட அவரால் இவ்வளோ தூரம் இந்த ஃபீல்டில் வந்து நிற்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ புலிங்கிற ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே இன்னொரு படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு படத்தை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துருக்க புலி மூலமாக கிடைச்ச டிசப்பாயின்மெண்ட்லேருந்து மக்களை வெளியே கொண்டு வராரு, அவருடைய ரசிகர்களை வெளியே கொண்டு வராரு. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு படம் ஃபெயிலியரான அந்த ஃபெயிலியரை மட்டுமே பேசுவதற்கு உண்டான ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு மனிதனுடைய தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு அந்த தோல்வியை மட்டுமே பெருசாக வந்து பேசி அவனை வந்து மட்டம் தட்டுவதற்கு உண்டான சுச்சுவேஷன் தான் இந்த ஊரில் இருக்குது. எந்த நாட்டுக்காரனும் தன்னோட சொந்த நாட்டுக்காரனையும் கேவலப்படுத்திக்கிறத விரும்ப மாட்டான். கிண்டல் பண்ணுவது வேற, கேவலப்படுத்துவது வேற. விஜய் அவர்களுக்கு ஹேட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹேட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ, ஒரு 10% ஹேட்டர் இருக்காங்கன்னா ஒரு 90% வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அஜித் அவர்களுக்கு அதே மாதிரி தான், சூர்யா அவர்களுக்கு அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஆக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு விரும்புகிற ஆட்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க. சில ஆக்டருக்கு மட்டும்தான் வெறுக்கிறவங்களே இல்லாத மாதிரிலாம் இருப்பாங்க. விக்ரம் சார் மாதிரி, அதே மாதிரி நம்ம கவுண்டமணி சார் மாதிரி, சத்யராஜ் சார் மாதிரி வெறுக்கிறதுக்கே ஆட்கள் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பேரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் மாஸ் ஹீரோன்னு வந்துட்டதுக்கப்புறம் நான் மாசா நீ மாசா, அதாவது நீ பெரியாளா நான் பெரியாளா, இந்த ஏரியா விட்டு ஏரியா தாதா கதை மாதிரி தான் ஆயிடுது. இந்த ஏரியாவுக்கு நீ பெரியாளா, இந்த ஏரியாவுக்கு நான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் ஏரியாவில் பெரியாள் அப்படிங்கிற சண்டை போடுற மாதிரி இப்போ ஃபேன்ஸுக்குள்ளேயே ஒரு சண்டை. நீ பெரியாளா நான் பெரியாளா, விஜய் சார் பெரியாளா அஜித் சார் பெரியாளான்னு. அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டையே கிடையாது. இதை நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம், நிறைய இடத்துல பேசிட்டாங்க. நானும் எவ்வளவோ கத்தி பார்த்துட்டேன். சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் இன்னும் புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா என் தலைவர் தான் பெரியாள், உன் தலைவர் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே ஃபாலோ பண்ணாத விஜய் சாரையும் பார்த்துட்டேன், அஜித் சாரே ஃபாலோ பண்ணாத அஜித் சாரையும் நான் பார்த்துட்டேன், அஜித் சாரோட ஃபேன்ஸையும் பார்த்துட்டேன். சரி, இவரை விரும்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இத்தனை வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நிற்கிறது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி அவருடைய புன்னகை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வலிகளை சந்திச்சா கூட அந்த வலியை மீறி வந்து தன்னோட வாழ்க்கையில் சிரிக்கிற தன்மை ஒன்று இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. ஆரம்ப டைமில் வந்து இவரோட ஃபேஸை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கமெண்ட்ஸ் வரப்போ அதெல்லாம் தாண்டி வரத்துக்கு வந்து அவர் உத்வேகமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வலிகள் வந்து எதுக்கு வருது நம்மளை எல்லோரும் நோட் பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபீல்டில் வந்து நம்ம எல்லாருமே நம்மளை காரி துப்புறாங்க. காரி துப்புறதுக்கு உண்டான கும்பல் அதிகமாகுது அப்படின்னா நம்மளை பார்க்குற கூட்டங்கள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம நினச்சிக்கணும். முதல்ல ஒரு ஸ்டேஜில் ஏறுறோம், அந்த ஸ்டேஜில் ஏறி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே நம்மளை காரி துப்புறாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல யோசிக்கணும், நம்மளை காரி துப்புற இடத்துல இருந்தால் கூட நம்மளை வந்து 100 பேர் பார்க்குற இடத்துல நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் நம்மளை எல்லோரும் நம்மளை கேவலப்படுத்திடலாம். ஆனால் ஃப்யூச்சரில் இதே இடத்துல வந்து நம்ம கைத்தட்டு வாங்குவோம்,
அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நம்ம மைண்ட் செட்டில் கொண்டு வரணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அவர் வாழ்க்கையில் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய கூட்டங்கள் நம்மளை சுற்றி வந்துட்டால் கூட அந்த கூட்டத்தை மீறி நம்ம நின்னோம் அப்படின்னா அதே கூட்டம் நம்மளை கைத்தட்டும். நம்ம எப்போ திரும்ப பெரிய லாபம்? நம்ம அவமானப்படுத்துகிறவங்க நம்மளை மதிக்கிற அளவு நம்ம வாழ்கிறப்போ தான் நம்ம பெரிய லாபம். அது மாதிரி அவர் வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கனால தான் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டங்கள் இருக்குது. வெறும் அவருடைய அழகை பார்த்து ரசிக்கிறலாம் இப்போ இருக்கவங்க தான். அந்த சச்சின் படத்துக்கு அப்புறம் இருக்கவங்க தான் அழகை பார்த்து ரசிக்கிறவங்க. அகோதி படத்துலலாம் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு இருப்பார். அப்போ கூட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா லுக்கில் அவ்வளோ பயங்கரமான எஃபோர்ட்லாம் போட மாட்டார். விஜய் அவர்கள் வந்து பயங்கர அழகான படங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் சொல்லுவாங்க. சச்சின் சொல்லுவாங்க, அழகி தமிழ்மகன் சொல்லுவாங்க, போக்கிரி சொல்லுவாங்க. இப்படி விரல் விட்டு எண்ணிடலாம். 10 படத்தை உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படத்தில் நடித்தார்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 படத்தை சொல்லுவீங்க. இப்படி தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம், அழகுக்காக ஒரு 10 படம் நடிச்சிருப்பாரு, லுக்குக்காக ஒரு 10 படம் நடிச்சிருப்பாரு, அதே மாதிரி டான்ஸுக்காக ஒரு 4-5 படம் நடிச்சிருப்பாரு, மாசுக்காக வந்து ஒரு 20 படம் மேலே நடிச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு விதமாக வந்து அவருக்குன்னு தெரிஞ்சது என்னமோ, அவரோட ஃபேஸுக்கு எது ஒத்து வருமோ, அவருடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன படங்கள் இருக்கோ, என்னென்ன படங்களை செலக்ட் பண்ண முடியுமோ அந்த கதைகள் தான் நடிக்க முடியும். அவருக்கு வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கெட்டப் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவரோட ஃபேஸ் கிடையாது. அவருக்கு வந்து அந்த லுக்கு இல்லை அப்படிங்கிறனால அவரே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டப் சேஞ்செலாம் பண்ணாமல் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறாரு, ஒவ்வொரு படத்துக்கு ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சை எதிர்பார்த்து தான் எல்லாருமே படம் பண்ணுறாங்க. விஜய் அவர்களும் ஒரு சேஞ்சை எதிர்பார்த்து தான் பண்ணினார். ஒரு 6 படங்கள் தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. அந்த ஆதி படம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுறா, இது மாதிரி பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறான படங்கள் தன்னோட வாழ்க்கையில் செலக்ட் பண்ணார். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. யாரும் தப்பு பண்ணல, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம யாரும் தப்பு பண்ணல. எல்லா டெசிஷனுமே நம்ம வாழ்க்கையில் கரெக்டாகவே எடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறுகள் நடக்க தான் செய்யும். எல்லாருமே முன் வைக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா மூலமாக மேலே வந்துட்டான்னு சொல்லி. எந்த அப்பா தன்னோட குழந்தைய வந்து மேலே கொண்டு வர முயற்சி பண்ண மாட்டார்? அந்த முயற்சி மூலமாக மேலே வந்தார்ல, அப்படி மேலே வந்தால் ஏன் இத்தனை பேர் வந்து அவர் அவ்வளோ தூரம் ஆர்வமாக வந்து ரசிக்கிறாங்க? ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் இருக்காது. விஜய் அவர்களுக்கும் சரி, அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் இருக்காது. அவர் நடிக்கிறாருன்னா அவர் பண்ணுற விஷயத்த தானும் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய ரசிகன். எல்லாரோட ரசிகனும் சரி, அஜித் சாரோட ரசிகனும் இதே தான் பண்ணுறான். ஸோ அஜித் சாரை வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு விஜய் சாரையும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில் வந்து தன்னோட அப்பா மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணி தன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவருடைய கடினமான உழைப்பும் ஒரு காரணம். அவங்க அப்பா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமோ அதே அளவு அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய உழைப்பும் கண்டிப்பாக காரணம். ஒரு ஹீரோ நடிக்கிறான், 50 கோடி சம்பளம் வாங்குறான், அவன் வந்து பயங்கரமாக நடிக்கலாம், அவன் வந்து சும்மாவாக காசு வாங்குறான், 50 கோடி கொடுத்தா நீ நடிக்க மாட்டே அப்படின்னா நடிக்க முடியாது. எத்தனை வருஷம் நடிப்பீங்க? உங்கள் கையில் 50 கோடி கொடுத்துட்டோம். 50 கோடி கொடுத்தோன்னே அந்த 50 கோடி தலையில் ஏற்றிக்காமல் எத்தனை பேர் வந்து அந்த புகழை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து ஒரு நடிகரை வந்து ரசிக்கிறோம். நடிகரை ரசித்தா கூட இன்னொரு நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு இன்னொரு நடிகரை ரசிக்கிறான். ஆனால் அந்த நடிகனை ரசிக்கிறத கூட நம்மளால் ஏற்றுக்க முடியலையே, எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் இன்னொருத்தனை பார்த்து முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஒரு ரஜினி ரசிகனா தன்னோட வாழ்க்கையை வந்து விஜய் அவர்கள் ஆரம்பித்தா கூட ரஜினி சார் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் இப்போ உயர்ந்திருக்கிறது வந்து அவருக்கு மிகப்பெரிய பெருமை. அவருக்குன்னு கிடைச்ச ஒரு அடையாளம், அந்த இளைய தளபதி அப்படிங்கிற அடையாளத்தை மீறி வந்து அவரை வந்து பெரியலாக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து அவரை வந்து அவருக்குன்னு கொடுத்த அந்த பட்டத்தை தூக்கி எறிய சொல்கிறாங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய வருத்தமான விஷயமே. பார்த்திங்கன்னா லவ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல கதைகள் நடித்தார். லவ் டுடேங்கிற படத்து மூலமாக அவருக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சிது. அந்த டைமில் அந்த விஜயோட லுக்கை பார்த்து படங்கள் ஓடலை. அப்போ அவர் பேசின டைலாக்கு, அந்த படத்தில் இருந்த கதையை அவர் செலக்ட் பண்ண அந்த லவ் டுடேங்கிற கதை, ஃப்ரெண்ட்ஸுங்கிற கதை, இந்த மாதிரி பல கதைகள் மூலமாக தான் தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு தன்னோட வாழ்க்கையில் முன்னேறினார். அதே மாதிரி அவர் தங்கச்சி மேலே வச்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய பாசம், அவர் வந்து தங்கச்சி சின்ன வயசில் இறந்துட்டா கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காட்டியிருப்பார். அதனால தான் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹீரோஸையும் வந்து பார்த்திங்கன்னா கனவு காதலன் அப்படி இப்போது விஜயை மட்டும் அண்ணா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் காரணம். எல்லாரும் விஜய் அண்ணன் கூப்பிட்றதுக்கு, எல்லா ஹீரோஸும் சரி எல்லாருமே சரி விஜய் வந்து அண்ணன் கூப்பிட்றது மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் தம்பியாக ட்ரீட் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி பெண்களை வந்து தங்கச்சியாக ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி நிறைய பண்ணுறாரு. அவர் தங்கச்சி இறந்ததை வந்து நினைவு கூற விதமாக வந்து பார்த்திங்கன்னா வருடம் பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் தன்னோட வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு.
ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு சேரிட்டி பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சோன்னு வச்சுங்களேன், ஆமாம் அவன் 300 கோடி சம்பாதிச்சிருக்கான், அவன் 1000 கோடி சம்பாதிச்சிருக்கான், கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதத்தையே நான் வந்து எப்பயுமே வந்து நான் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஒரு தனி மனித வருமானம், ஒரு தனி மனித வளர்ச்சி, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது நலத்துக்கு அவன் இஷ்டப்பட்டால் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அவனுக்கு எப்போ திருப்தி அடைஞ்சிருக்கானோ தன்னோட வாழ்க்கையில், அதை மீறி அவங்ககிட்ட காசு இருக்கப்போ தான் வந்து கொடுப்பான். யாராக இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் சொல்லிக்கிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அப்படி சொன்னாலே நீங்கள் அதை கேட்டுக்கவும் போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு எது கொடுத்தாலும் பத்தாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட ஒருத்தன் பெரிய ஆள் வளர்ந்துட்டானா அவன் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இருந்து அதே அளவு வந்து நமக்கு மைண்ட் செட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட எந்த தன்மை இல்லையோ அந்த தன்மையை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறதே நம்மளுடைய எண்ணமாக போயிடுச்சு. இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசுகிறாங்க. வரட்டும், என்ன தான் வந்தாலுமே மக்களுடைய செல்வாக்கு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. விஜய் வந்து ஒரு கதை செலக்ட் பண்ணுறாரு. அந்த கதை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கருத்து சொல்ல போகிறாரு. கருத்து சொன்னதுக்கப்புறம் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு அவங்க வந்து உடனே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. விஜயகாந்த் சார் பண்ணாதான் நல்லதே கிடையாது. உண்மையாலுமே அவர் சினிமாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அரசியல் நோக்கத்தோடு எல்லா படமும் நடித்தார் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அப்படியே நடித்தா கூட வெளி வாழ்க்கையில் அவர் தன்னோட சொந்த வாழ்க்கையில் இது வரைக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்கிறவர் தான் விஜயகாந்த். அவர் குடிக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பலுக்கு இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஆனால் அவரையே நிராகரிச்சிட்டோம். இப்போ விஜய் அவர்களுள்ள வராருன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், இன்னும் பெருசாக ஏற்பட போகிறதில்ல. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஓட்டு போகணுங்கிறது தெளிவாக தான் இருப்பாங்க, யாரை செலக்ட் பண்ணுங்கிறதுல தெளிவாக தான் இருப்பாங்க. அவரும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன் தான். என்ன நம்ம 50,000 சம்பளம் வாங்குறோன்னா ஒரு 10 கோடி 15 கோடி சம்பளம் வாங்குறாரு, அவ்வளோதான். அந்த ஜீரோஸ் தான் நமக்கு அவருக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அந்த ஜீரோவை வந்து சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து கடந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கு நோக்கி நீங்கள் போகணுன்னா நம்ம ரொம்ப சிரமப்படணும். அவர் வந்து சிரமப்பட்டார், நம்ம ரொம்ப சிரமப்படணும். அதுதான் ஒரு வித்தியாசமே. சிரமப்பட நம்ம தயாராக இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த டிக்கெட்டு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையிலேயே முடிச்சிட்டோம். தியேட்டரில் போய் 120 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு கத்திட்டு வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு அந்த படம் பிடிச்சிருந்தா உடனே புகழ்ந்து கொண்டாடுவோம். பிடிக்கலையா அந்த ஹீரோவையும் சரி அந்த படத்தையும் சரி கழுவி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் நல்ல படம் வந்தோடனே அந்த படத்தை பார்த்துட்டு போயிடுவோம். அப்படிங்கிற ஒரு ரசிகர் கூட்டமாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கனால நம்ம என்ன தான் ஒரு பெரிய ஆள் வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணால் கூட நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த வீடியோவில் நான் வந்து வெறும் வந்து விஜய் அவர்களுடைய பாசிட்டிவை மட்டும் பேசிவிட்டு அவருடைய சிரிப்பு அழகாக இருக்குது, அவர் வந்து அழகாக நடிப்பார், பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிற பல விஷயத்தை மட்டும் நான் பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விஜய் பற்றி ஏதாவது தப்பாக 4 வார்த்தை பேசிவிட்டு உடனே வந்து என்ன சொல்லுவேன், நீ வந்து விஜய்க்கு வந்து பெரிய ஜால்ரா, பயங்கரமாக ஜால்ரா போடுற, வியூ வாங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவோம் அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அந்த அவமானத்தை தாண்டி அவர் ஜெயிச்ச அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா பல பேர் வாழ்க்கையில் உருப்படலாம். சில பேர் கமெண்ட் சொல்கிறீங்க, எதுக்கு நான் வந்து ஒரு சினிமாவை பார்த்து சினிமாக்காரனை பார்த்து நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும், எனக்குன்னு ஒரு உண்மையான வாழ்க்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசுகிறீங்க. அது உண்மையான விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க இந்த காலத்தில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் தான் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்கீங்க. அப்துல் கலாம் சாரை பற்றி பேசினா எவனோ ஒருத்தன் கீழே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே ஒரு 30 வீடியோ கீழே போய் பாருங்கள். அப்துல் கலாம் சாரை பற்றி பேசியிருக்கேன், எவனும் பார்க்கல. 15 பேர் பார்த்துருக்கேன். பாரதியாரை பற்றி பேசியிருக்கேன், 30 பேர் பார்த்துருக்கேன். விஜய் சாரை பற்றி பேசியிருக்கேன், எத்தனையோ பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ நமக்கு என்ன விஷயம்னா, நம்ம யாரை வச்சு பேசுகிறங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். விஜய் சாரோட வாழ்க்கையில் அவர் சந்தித்த அவமானங்களையும் சரி, அவருடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி, அவர் வந்து என் மக்களை திருப்திப்படுத்தணும், ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உழைச்சிட்டு இருக்காரு. அதுக்காக சம்பளம் வாங்கி தான் வேலை செய்கிறாரு. அவர் வேலை செய்கிறாரு, உண்மைதான், சம்பளம் வாங்கி தான் வேலை செய்கிறாரு. ஆனால் திருப்திப்படுத்துங்கிற ஒரு நோக்கத்தினால தான் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறார். அதை வந்து எந்த அளவுக்கு உண்மையாக அந்த வேலைக்கு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு உண்மையாக இருக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கார் இது வரைக்குமே. அந்த தன்மை, அதாவது என்ன தான் அவமானப்படுத்தினாலும், என்ன தான் ஹேட்டர்ஸ் வந்தாலும், என்ன தான் பிரச்சனைகள் தன்னோட வாழ்க்கையில் வந்தாலும் அதை மீறி அவர் நிற்கிற ஒரே ஒரு தன்மை தான் அவரை வந்து இது வரைக்கும் ரசிக்க வைக்குது, அவருடைய ரசிகர்களை. அந்த அவமானத்தை தாண்டி நிற்கிற தன்மை, அவமானத்தை தாண்டி நிற்கிற தன்மை. அதே மாதிரி என்ன தான் இருந்தாலும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணி உள்ளே வந்துட்டோம். நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போகணுங்கிற ஒரு தாட்டை மைண்டில் இருந்தனால தான் இந்த 22 வருஷம் தன்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் உழைச்சி இவ்வளோ பெரிய இடத்த வந்து தன்னோட வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கார். நம்ம அவ்வளோ பெரிய இடத்த வாழ்க்கையில் அடையணும்னு சொல்லிலாம் நான் சொல்லலை. ஜஸ்ட் அதை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கோங்களேன்.
நம்ம அப்பா நம்மளை என்ன தான் திட்டி நெகட்டிவாக திட்டி கெட்ட வார்த்தை திட்டுனா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நம்ம மைண்டில் நிற்கும் ஒரு லெவலுக்கு மேலே. அன்றைக்கி ஒரு நாள் கோவம் இருக்கும், அது அடுத்த நாள் என்ன யோசிப்போம், நம்ம அப்பா எவ்வளவோ நமக்காக தியாகம் பண்ணியிருக்காரு, அதை மீறி நம்ம போய் நிற்பேன்னு சொல்லி தோணுதில்லை. அதை மாதிரி நம்மளை சுற்றி இருக்க சக மனுஷங்களுடைய நெகட்டிவ் என்ன தான் இருந்தால் கூட அந்த நெகட்டிவை விட்டுட்டு அவங்களுடைய பாசிட்டிவை மட்டும் பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தோட வீடியோ முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். வெறும் புன்னகை, நடனம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் நடிப்பு, மக்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மாஸ் நடிப்புனால மட்டுமே விஜய் அவர்களை யாருமே வந்து ரசிக்கலை. மிக முக்கியமான காரணம், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தொழிலுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கார், அவரை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு அவருடைய நெஞ்சில் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தன்மையினால தான் அவங்க எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலையும் டிஸ்லைக் போடுங்க, யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.